இந்த தமிழ்நாடு எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒவ்வொரு எக்ஸிட் போலும் வெளியாகிட்டே இருக்கு. அதுல ஒரு 5 எக்ஸிட் போல் அந்த நிறுவனங்கள் திமுக தான் பெரும்பான்மையா ஆட்சிக்கு அமையும் அப்படின்ற ஒரு எக்ஸிட் போல கொடுத்தாலும் இல்ல தாவேகா இந்த இடத்துல ஆட்சி அமைக்கும் அப்படின்னு ஒன்றும், அதற்கு பிறகு தொங்கு சட்டமன்றம் வர மாதிரி 60ல இருந்து 70 தொகுதிகள் வரைக்கும் தாவேகா சீட்டை பிடிக்குங்க அப்படின்னு சில கருத்துக்களும் இல்ல அதிமுக தாங்க வரும் அப்படின்னு கலந்த மாதிரியா யாராலையும் கணிக்க முடியாத மாதிரி ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி கணிச்சு சில அந்த கணிப்புகளை எக்ஸிட் போல வெளியிட்டு இருக்காங்க. இதில் வந்து நம்ம ஏற்கனவே திமுக இடங்களை பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரியும் நம்மளோட எங் தாத்தாவோட கணிப்புகள் எப்படி இருந்துச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சா, என்னுடைய நிலைப்பாடு எங் தாத்தாவுடைய நிலைப்பாடு என்னன்னா 30 சீட்டுக்குள்ள வந்துருங்க எப்படியாவது. ஏன்னா நம்ம 15லேருந்து 20 தொகுதிகள் சொல்லியிருந்தாலும் மேக்சிமம் இன்னொரு 10 கூட போகலாம். என்னட்டா என்னைக்குமே அந்த எக்ஸிட் போலோட 5 இல்லை 10 கூட போகும், கம்மியாகும். எனக்கு தெரிஞ்சு தாவேக்காவுக்கு கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது, கூட போகிறதுக்கு தாங்க வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் 30க்குள்ள எப்படியாச்சும் வந்துருங்க அப்படின்னு நம்ம போன வீடியோவில் சொல்லியிருந்தோம். சரி, இப்போ தாவேக்கா ஆட்சி அமைக்கும்னு சொல்லியிருக்காங்கல்ல, அது எப்படி, அது எந்தெந்த இடங்களை பிடிக்கும் அப்படிங்கிறத என்னென்ன டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் எங் தாத்தா. எங்களுடைய வீடியோக்களை பாருங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்கள் தாழ்மையான கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. நம்மளுடைய முந்தைய வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு 5 நிறுவனங்கள், அதில் வந்து NDTV, மேட்ரிக்ஸு, ரீபப்ளிக், அதுக்கு பிறகு சாணக்கியா, அக்னி அப்படின்னு ஒரு 5 அந்த டீம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இல்லைங்க பெரும்பான்மையில் ஒரு 122க்கு மேலே திமுக தாங்க ஆட்சி அமைக்கும், இல்லைங்க டிவிகேவுக்கு 18லேருந்து 20, 18லேருந்து 15லேருந்து ஒரு 25க்குள்ள கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய போல் வெளியிட்டு இருந்தாங்க. ஆனால் டிவிக்கே ஆட்சி அமைக்கும், டிவிக்கே பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும்னு இந்த மை ஆக்சிஸ் இந்தியா அப்படின்ற ஒரு நிறுவனம் சொல்லியிருக்கு. அந்த நிறுவனம் யாருன்னா நம்பகத்தன்மையான நிறுவனம் தான். கடந்த காலகட்டங்களில் அவங்க சொன்னதும் பழிச்சிருக்கு. அவங்க இந்த இடத்துல புதிய ஸ்டாண்ட் எடுத்து அவங்களுடைய கருத்து கணிப்பு வேறா இருக்குன்னா அதையும் உற்று நோக்கணும். இது போக அதிமுக கூட ஒரு இடங்கள்ல 2 இடங்கள்ல ஜெயிக்குங்கிற மாதிரி வேற ஒரு நிறுவனம் கொடுத்துருக்கு. ஆக்சிஸ் மை இந்தியா அப்படின்ற நிறுவனம் என்ன சொல்லியிருக்குன்னா, டிவிக்கே 98லேருந்து 120 இடங்களை பிடிக்கும், அது 120 இடம்னா நம்ம பெரும்பான்மையா ஆட்சி அமைக்கும் அப்படின்னே சொல்லியிருக்காங்க. அதற்கு பிறகு ஏடிஎம்கே 22லேருந்து 32 சீட்டுக்கு ரொம்ப கம்மியாயிடுங்க அப்படின்னதும், அதற்கு பிறகு டிஎம்கே 92லேருந்து 110க்குள்ள வந்துருவாங்க. இதுல அதிகபட்சமா யாருக்குன்னா டிவிகேக்கு தான் கொடுத்துருக்காங்க. நம்ம சொன்ன மாதிரி ஏற்கனவே இந்த ஆக்சிஸ் மை இந்தியாங்கிறது மிக பாப்புலரான டீம். பல ஆண்டுகளாக அவங்க கருத்து கணிப்பு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க இப்படிப்பட்ட கருத்து கணிப்பை வெளியிடணும் சாதாரணம் கிடையாது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், அதாவது ஒரு கருத்து கணிப்பை ஒரு டீம் கொடுக்குறாங்கன்னா அது அவங்களுடைய அந்த பிராண்ட் இருக்குல்ல, அந்த பிராண்டுக்கு இடுக்கு வந்துடக்கூடாது. இந்த இடத்துல ஒரு பொலிட்டிக்கலை அவங்க வந்து உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மை ஆக்சிஸ் இந்தியா கொடுத்துருக்காங்களே, இது நம்ம சாதாரணமாக உதறி தள்ளுற மாதிரியான கிடையாது. அதற்கு பிறகு கமாக்கியா அப்படின்ற ஒரு டீம், இவங்களும் இந்தியா முழுக்க பல இடங்களில் கருத்து கணிப்பு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களும் கொடுத்த கருத்து கணிப்பு பல காலகட்டங்களில் சரியா இருந்திருக்கு. அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டிஎம்கே 78லேருந்து 95 இடங்களை பிடிக்கும் அப்படின்றதும், ஏடிஎம்கே 68லேருந்து 84 இடங்கள் பிடிக்கும் அப்படின்றதும், அதுக்கு பிறகு டிவிக்கு 67லேருந்து 81 இடங்களை பிடிக்கும் அப்படின்னு அவங்களும் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் அவங்க ஓட் பர்சன்டேஜ் ஷேர் பார்த்தீங்கன்னா 25 to 31% டிவிகேவுக்கு இருக்குங்க, டிஎம்கேக்கு 33 to 35 இருக்குங்க அப்படின்னு இருக்காங்க. இது என்னன்னா கடந்த காலகட்டங்கள், ஐ மீன் இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அந்த பூத் எலெக்ஷன் ஓட்டு போட்டதுக்கு பிறகு இப்போ பெரும்பாலான மக்கள் சொல்றாங்கல்ல, நான் டிவிகேக்கு தாங்க ஓட்டு போட்டேன், டிவிகேக்கு தாங்க ஓட்டு போட்டேன்னு சொன்னாங்கல்ல, இதன் அலை அப்படிதான் இருந்துச்சு. ஏன்னு கேட்டா, நீங்க ஒரு 100 பேர் எடுத்தீங்கன்னா 100 பேர்ல 90 பேர் யாரை கேட்டாலும் விசிலுக்கு ஓட்டு போட்டேன்னு சொன்னாங்கல்ல. இப்போ அந்த கணிப்பின்படியும் இது போக பல பேர் சொல்லியிருந்தாங்க 150 140 தாண்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா. அந்த அளவுக்கு ஒரு நாள் 120 கொண்டாந்து வச்சிருக்கு அப்படிங்கிறது இது பெரிய விஷயம். ஒருவேளை டிவிக்கு ஆட்சி அமைப்பது கூட வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா, இந்த ஆக்சிஸ் இவங்களுடைய பார்வைப்படி அப்படி நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் எங்களுடைய ஸ்டாண்ட் நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டோம் போன வீடியோவில். அப்படிங்கிற பட்சத்தில் இதையும் நம்ம கருத்தில் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு கிளாரிட்டிக்கு நம்மளால வர முடியல, யார் ஆட்சி அமைப்பான்னு நம்மளால சொல்ல முடியல. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இந்த எக்ஸிட் போல் வந்து ஓரளவுக்கு நம்பகத்தன்மையாக கொண்டாந்து கொடுத்துருவாங்கன்னா யார் ஆட்சி அமைப்பான்னு கொண்டாந்து கொடுத்துருவாங்க எல்லாருமே. ஆனால் அவங்களோட ஓட்டு இந்த சீட் இருக்குல்ல, எவ்வளோ சீட் பிடிப்பாங்கன்னா அதில் வேரியேஷன் இருக்கும், ஒவ்வொரு டீமுக்கும் ஒவ்வொரு வேரியேஷன் இருக்கும். ஆனால் இங்கே ஒரு ஆள் அதிமுகங்குது, ஒரு ஆள் டிவிகேங்குது, ஒரு 4 பேர் என்ன சொல்றாங்கன்னா டிஎம்கேன்றாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இதுல கால்குலேஷனே வர முடியல, ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியல. அப்படிங்கிற பட்சத்தில் இவங்களும் ஃபெயில் ஆயிட்டாங்க. எக்ஸிட் போல் நிறுவனங்கள் இருக்குல்ல, ஒரு டீம் இருக்குல்ல, அவங்கனாலும் ஓரளவுக்கு சரியா கொடுத்துருவாங்க. ஐ மீன் யாரும் ஆட்சி அமைக்கிறதுனாலும் சரியா கொடுத்துருவாங்கப்பா அப்படின்னு ஒரு எண்ணத்துல இருந்தோம். ஆனா இதுல அது கூட நடக்கல. நம்மள மாதிரி அவங்களும் குழம்பி இருக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில்
இது வந்து சொல்வதற்கு ஒன்றுமில்லை. மே 4 தான் இதற்கு விடை சொல்ல வேண்டும் என்று தான் நினைக்கிறேன். உண்மையிலே இந்த மை ஆக்சிஸ் இந்தியா இந்த டீம் சொல்வது உண்மையாக இருந்தால், அதுக்கு பிறகு இந்த கமாக்கி அவங்க டீம் அட்லீஸ்ட் அவங்க சொல்கிற உண்மையாக இருந்தாலும் கூட நம்ம ஆட்சி அமைச்சிடலாம். அப்படிங்கும்போது இது ஒரு மிக சந்தோஷமான விஷயம் தான். இது ஒரு பாசிட்டிவான நியூஸ் தான். ஒன்றும் இப்போ வந்து எங்கள் தாத்தாக்குன்னு ஒரு கணிப்பை கொடுத்துட்டோம் அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து எந்த இடத்துலையும் எங்களால் சொம்படிக்க முடியாதுல்ல. அதனால் எங்களுடைய தாட்டிலேருந்து நாங்கள் விலகவும் இல்லை. நாங்களுடைய தாட்டு 15லேருந்து ஒரு 20 தொகுதிக்குள்ளே வரும் அப்படிங்கிறதான். ஆனால் இந்த மை ஆக்சிஸ் இந்தியாங்கிறது சாதாரண நிறுவனம் கிடையாது. இது மிகப்பெரிய நிறுவனம். அவங்க கொடுத்ததை உதறி தள்ளிட்டு எங்களால் போக முடியாதுங்கிற பட்சத்தில் எதுனாலும் நடக்கலாம். மே 4ஆம் தேதி தான் நமக்கு உண்மையான ஒரு கிளாரிஃபிகேஷன் வரும். ஒரு 12 மணிக்கு பிறகு ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்துடும் வச்சுங்களேன். அதுக்கு பிறகு நம்ம என்னென்னு பார்ப்போம். அவங்களோட தாழ்மையான கருத்துக்களை அவங்க கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. நமக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸ் வருதுன்னா கண்டிப்பாக வந்துருக்கு. கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம்னா நீங்கள் இருக்கலாம். ஆனால் உங்களுடைய அந்த ஹைப்பை மட்டும் குறைச்சிக்கிட்டு எது வந்தாலும் போதும்டா, எது நடக்கட்டும்டா அப்படின்ற பார்வையிலே நம்மளும் போவோம். சரி, வேற ஒரு வீடியோவில் சந்திக்க வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் யங் தாத்தா.